இஷ்யூ ஆஃப் த பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ், பொது கட்டிட உரிமம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது, பட் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிடம் உரிமை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பில்டிங் லைசன்ஸ்? அது லைசன்ஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னுவோம். கட்டிட அனுமதி என்பது உள்ளூர் அரசாங்க நிறுவனத்தால் வழங்கப்படும் அதிபூர்வமான ஒப்புதலாகும். இது உங்களை அல்லது உங்களுக்கு ஒப்பந்தக்காரரை உங்கள் சொத்தில் கட்டுமான அல்லது மறுவடிவமைப்பு திட்டத்தை தொடர அனுமதிக்கிறது. நில பயன்பாடு மண்டலம் மற்றும் கட்டுமானத்திற்கான உள்ளூர் தரநிலைக்கு இணங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கம் கொண்டது. ஓகேவா? இதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு. சரி, ஓகே. அமைப்பின் பெயர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் பெயர் என்பது ஒரு தனிப்பட்ட பெயர் அல்ல. இது சில பொதுவான செயல்பாடுகளை செய்ய இருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கட்டமைக்கப்பட்ட அமைப்பை குறிக்கிறது. நிறுவனங்கள், வணிகங்கள், கிளப்புகள், பள்ளிகள், அரசு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் அல்லது உலாவிலாக வலை வெளியிடப்பட இருக்கும். ஓகேவா? சரி, கட்டிடத்தின் பெயர் என்னென்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பில்டிங் அப்படின்னா சொல்லுவோம். கட்டிடம் அல்ல கட்டிட அமைப்பு, அதை தான் வந்து நம்ம பில்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா கட்டிட உரிமை நகல். ஓகே, கட்டிடத்துக்கான இது காப்பி ஆஃப் த பில்டிங் லைசன்ஸு, பில்டிங் ஸ்டேபிள் சர்டிஃபிகேட் ஒன்று. ஓகேவா? அடுத்தது என்ஓசி த ரெசிடென்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஃபயர் இதில் தீயணைப்பில் வந்து என்ஓசி வந்து வாங்கியிருக்கணும். அடுத்தது உள்ளூர் அமைப்பில் சுகாதார நிலையம். ஓகேவா? அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த அதிகாரியின் அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடத்தின் திட்டம். அடுத்து உரிமை பத்திரம், உங்கள் ஓனர்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் ஓனர்ஷிப்போட டாக்குமெண்ட்ஸ் பத்திரமோ இல்லை பட்டாவோ அதை வந்து கொடுக்கணும். அடுத்து நீங்கள் ஒரு லேண்டை வந்து சீஸுக்கு ஓட்டுறீங்க, லீஸுக்கு வச்சுருக்கீங்க, குத்தகைக்கு அப்படின்னா அந்த குத்தகைக்கான ஆவணங்கள். அடுத்ததுனா உடைமை அடமானத்தை சட்டம். நீங்கள் ஒரு அடமானத்துக்கு எதனா வாங்கிறீங்க மெண்டேஜ் அப்படின்னா அதை வந்து அதுக்கான இதை வந்து வைக்கணும். ஓகேவா? அல்ல கையிடப்பட்ட அதிகாரியின் சட்ட ஆவணங்கள். ஓகேவா? லீகல் டாக்குமெண்ட் ஆஃப் த அத்தாரிட்டி செக்யூரிட்டி ஒன்று இது. அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, சலான் காப்பி. சலான் காப்பினா நீங்கள் வந்து இதில் சலான் காட்டுற மாதிரி இருக்கும், அந்த பே பண்ண காப்பி ஒன்று எடுத்துக்கணும். அது அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் உங்களோட முகச்சான்று எதனா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதர் டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கேட்குற ப்ரூஃப் வந்து நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து. ஓகேவா? சரி, இது எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்குமா? இதில் வந்து சிஎஸ்சியில் லாகின் பண்ணி இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4th பேஜ். ஓகேவா? 4வது பேஜில் லாஸ்ட் இது RV 404 இஷ்யூ ஆஃப் த பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ். ஓகேவா? அதை வந்து கொடுங்க. ஓகேவா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற கொடுங்க. காப்பி ஆஃப் த பில்டிங் லைசன்ஸு, பில்டிங் ஸ்டேபிள் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி ஆஃப் த ஃபயர் அண்ட் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் த லீகல் பாடி, பில்டிங் பிளான் அண்ட் அப்ரூவ் த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டு, லீகல் கோட் லீகல் டாக்குமெண்ட்டு. இதே நீங்கள் ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும். அடுத்து சலான் காப்பி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அட்ரஸ் ப்ரூஃப், அதர் டாக்குமெண்ட் எல்லாம் இதெல்லாம் வேணும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணா ப்ரொசீட் அப்படின்றத கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட் மாதிரி வரும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர் வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஓகேவா? சரிங்க சார், நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிறதுல எது வேணாலும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? என்னோட ஆதார் கார்டு நம்பர் வச்சு நான் சர்ச் பண்ணுறேன். வந்தவனே பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில் ஷோ ஆயிடுச்சிங்களா? இது வந்து அதில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதில் தமிழில் உங்களுக்கு காமிக்கிற முதல்ல அதை செக் பண்ணிங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரிமையாளர் விவரம், விண்ணப்பத்தின் வகை, புதுப்பித்தல், அடுத்து விண்ணப்பத்தின் வகை, உரிமையாளர் வாடகை, ஒப்பந்தல் இல்லை அடமானம் வச்சிருப்போர், அங்கீகரிக்கப்பட்ட கையிடப்பட்ட சங்கம் போன்றவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் த அப்ளிகண்ட். இதில் வந்து லைசன்ஸ் டீட்டெயில் வந்து டைப் ஆஃப் த அப்ளிகேஷனில் வந்து ஒன்று நியூவா இல்லை ரெனியூவலா. நீங்கள் ரெனியூல் பண்ணுறீங்க அப்படின்னா லைசன்ஸ் நம்பர் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, அந்த லைசன்ஸ் நம்பர் போட்டு நீங்கள் ரெனியூல் பண்ணணும். பட் நான் இல்லை சார், நான் ரெனியூல் நான் சர்டிஃபிகேட்டே வச்சில இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? நியூவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஓனர்ஷிப் அப்ளிகேண்ட்டில் வந்து டைப் ஆஃப் த அப்ளிகேண்ட்டில் வந்து ஓனரா இல்லை ரெண்ட் லீஸுக்கு என்ன ஓட்டுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஒரு அடமானம் வச்சுருக்கீங்களா, இல்லை அத்தாரிட்டி பர்சன் ஒரு என்ன செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா சங்கம் உண்டு, சங்கம் வந்து வச்சிருந்து அதில் மூலியமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் டைப் ஆஃப் த அப்ளிகண்ட் என்ன கேட்டகரி அப்படின்றது. ஓனர்னா ஓனர் கொடுங்க, இல்லை நாங்கள் லீஸுக்கு ஓடணும் லீஸுக்கு கொடுங்க, இல்லை ஒரு அடமானம் வச்சுன்னா அடமானம் அதேமாதிரி கொடுங்க. நான் இப்போ ஓனர் தான் வச்சிருக்கேன், அதனால் ஓனர் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பில்டிங் டீட்டெயில்ஸ். இது என்னென்னன்றது உங்களுக்கு தமிழில் கொடுக்குறாங்க. விவரங்கள் வந்து கேட்டால் கட்டிடத்தின் வகை ஒன்று தனியாரா இல்லை ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதில் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுங்க, ப்ரைவேட் இதுனா ப்ரைவேட் கொடுங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பர்பஸ் ஆஃப் த பில்டிங், உங்களுடைய என்ன பர்பஸுக்காக இது பண்ணுறீங்க அப்படிங்கிறேன். கட்டிடத்தின் நோக்கம் சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பர்பஸுக்காக ஒரு பேக்கரி வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு கிளப் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு கிளினிக் வைக்க போகிறீங்க, இல்லை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்க போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் கட்ட போகிறீங்க, அந்த மாதிரி வந்து என்ன பர்பஸுக்காக ஒரு மால்ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பர்பஸுக்காக நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? பர்பஸ் ஆஃப் த பில்டிங்ன்றதுல வந்து நான் கொடுக்குறேன். சரி, நான் வந்து என்ன பண்ண போனேன் அப்படின்னா ஒரு பேக்கரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? பேக்கரி அப்படின்றது வந்து பேக்கரி ஷாப்
ஓகேவா, அதை நான் வந்து வைக்க போகிறேன் சார் அப்படின்னு கூட நீங்கள் நிறைய இது இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்குலாம் கூட இது நம்ம தேவை. ஓகே, ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோ இது இன்ஸ்டியூட் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன இதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா பார்ப்பீங்க. ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் கூட பாருங்கள், ஒரு அனாதை வெட்டுறவங்களில் ஓய்வுன்னு சொல்லுவாங்களே 60 வயசுக்குலாம் அவங்கள அனாதை அந்த மாதிரி இதுக்கெலாம் வைக்கணும் கூட இந்த தேவைப்படுது. ஓகேவா, இல்லை என்ன பண்ணால் பேக்கரி ஷாப் நான் வைக்க போகிறேன், அதனால் பேக்கரி ஷாப் வைக்கிறேன். இதில் நேம் ஆஃப் த பில்டிங், உங்களுடைய நேம் வந்து என்ன, அந்த பில்டிங் நேம் கேட்பாங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இல்லை ஒரு அதுக்கு ஒரு நேம் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் நேம் அந்த மாதிரி எதனா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எந்த வந்து ஏஜா காம்ப்ளெக்ஸ்ன்றது நான் கொடுத்துட்றேன். அடுத்தது நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன நேம் ஆர்கனைசேஷனா ஒரு கம்பெனியோட நேம், அது என்ன நிறுவனம் அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. ஓகே, கட்டிட அந்த அமைப்பின் பெயர் என்னன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பேக்கரி சேன் ஆஃப் த பேக்கரி அப்படின்னு கொடுத்தேன். ஸ்டேட் வந்து அதே செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து மாவட்டம், என்ன மாவட்டத்தில் நீங்கள் வைக்க போனால் இதில் இருக்கிறது மட்டும் தான் அங்கே எலிஜிபிள். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்தீங்க அப்படின்னா இங்கே அந்த வேலூர் கேட்டகரியில் இருக்கிற தாலுக்கா என்னென்ன தாலுக்காலாம் இருக்கோ அந்த தாலுக்கா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேவா, பட் அதில் வந்து நான் கொடுத்துட்டேனே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வில்லேஜ், நீங்கள் ஏதாவது கிராமம் அந்த வில்லேஜுக்கு அந்த தாலுக்கா ஏற்ற மாதிரி வில்லேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சிட்டிக்குள்ளே இருந்தாலும் அந்த சிட்டிக்குன்னு ஒரு கிராமம் ஏதாவது ஒரு மென்ஷன் இருக்கும். அதில் எதுவோ வந்து நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி தாலுக்கா ஏற்ற மாதிரி வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, என்னோட ஸ்ட்ரீட் நேம் என்னன்னு கேட்கும். அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து நான் என்டர் பண்ணி ஓகேவா, மெயின் ரோடு அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு இந்த வந்து தமிழில் டைப் பண்ணும். ஓகே, இங்கே இந்த சைடில் இங்கிலீஷில் இந்த சைடில் வந்து நம்ம தமிழில் ஓகே அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் என்டர் ஆகிடும். அடுத்தது டோர் நம்பர், உங்களுடைய ஃப்ளாட் நம்பர் இல்லை டோர் நம்பர்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் கோடு, உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அதை பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பில்டிங்கில் வந்து நான் அதில் கிளிக் பண்ணி ஒன்று ரூரலா இல்லை சிட்டியா அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்து என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். ஓகே, ஒன்று சிட்டி இல்லை வில்லேஜ், அது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இது பண்ணணும். அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நான் ரூரல் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே பில்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் த ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் காலேஜா இல்லை அதர் ஆஃப் த பில்டிங்ஸா இல்லை ஒரு 50,000 மேலே இருக்க பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பட் நான் வந்து அதர் ஆஃப் த பில்டிங்ஸ் கொடுத்துருவேன். ஓகே, கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், உங்களுடைய சர்வே நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இது பண்ணணும். இந்த சர்வே நம்பரு இந்த சப்டிவிஷன் நம்பரை வந்து போட்டுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் ஆஃப் த பில்டிங் ஸ்கொயர் ஃபீட், அது என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸ்கொயர் ஃபீட் நமக்கு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரைபடமே இல்லை போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுட்டு இங்கே நம்பர் ஆஃப் த பர்சன் அக்காடமினேட்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு பண்ணால் இடமளிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை, அங்கே இடமளிக்கக்கூடிய என்ன நபரோ அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில் வந்துடும். இதில் வந்து நீங்கள் சலான் கட்டியிருக்கணும். ஓகே, அந்த சலான் கட்டுறது எப்படின்ற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சலான் கட்டிங்க. நான் இப்போ சலான் கட்டிட்டு சார் அதை எப்படி நம்பர் ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கட்டியிருக்கணும் சலானில். கட்டினதுக்கப்புறம் சலான் நம்பர் வந்து கேட்கும். அந்த சலான் நம்பர் வந்து நீங்கள் கட்டினே உங்களுக்கு வந்துடல ரிசிப்ட், அந்த ரிசிப்ட்டில் இருக்க நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, சலான் நம்பர் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. ஓகேவா, பட் இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கஷ்டமாயிடும் லைசன்ஸு. அதனால் அந்த கரெக்டான சலான் நம்பருக்கு என்டர் பண்ணிவிட்டு சலான் கட்டின டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த பேங்க் மூலிமா நீங்கள் கட்டினீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. ஓகே, எஸ்பிஐ பேங்க்ன்றதில் எஸ்பிஐன்னு கொடுத்துறேன். பிரான்ச் நேம் எந்த பிரான்ச்சிலேருந்து நீங்கள் அது கட்டினீங்க அமௌண்ட் அப்படின்றது கேட்கும். அந்த பிரான்ச்சை கொடுத்துட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் மோடு வந்து போகும். நான் ஜஸ்ட் இதில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன் என்னன்னு பாருங்கள். இல்லைனா நான் வந்து அந்த சப்டிஷன் நம்பரை இதிலே போட்டுக்கிறேன். ஓகே, நான் அதில் கொடுக்கல, ஏன்னா அதை ஸ்டார் போட்டு இல்லை, அது ஆப்ஷனல் தான். அதனால் அதை கொடுக்காம நான் இதிலே போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு வந்து டாக்குமெண்ட் மோடு வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ டாக்குமெண்ட் மோடு வந்துச்சுங்களா. ஓகே, இதில் டாக்குமெண்ட் மோடில் என்னென்ன கொடுக்கணுன்றது பாருங்கன்னா அந்த மேண்டரின்றது வந்து கம்பல்சரி கொடுக்கணும், ஆப்ஷனல்ன்றது வந்து அது தேவையில்லை. ஓகே, அந்த மேண்டரின்னு இருக்குல்ல அது வந்து கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போவோம். ஆப்ஷனல்ன்றது வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் தான். ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் த பில்டிங் லைசன்ஸ், அந்த லைசன்ஸுக்கான காப்பி ஒன்று கொடுக்கணும். பில்டிங் செக்யூரிட்டி தான் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்டின் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அடுத்து என்ஓசி வந்து நீங்கள் ஃபயர் ரீசென்ட்டில் வாங்கியிருக்கணும். சென்சிட்டிவ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு லோக்கல் பாடின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். பில்டிங் பிளான் அந்த அப்ராச்மெண்ட்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க அத்தாரிட்டி, அதை வந்து அடுத்து ஓனர்ஷிப் லேண்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், சலான் காப்பி, அட்ரஸ் ப்ரூஃப், அதர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். உங்கள்கிட்ட ஓகே, அவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அதை கையெழுத்து பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஜி, கிஃப், பிங்கு. பட் டாக்குமெண்ட் சைஸ் வந்து 200 கேப்ஸும் ஃபோட்டோ சைஸ் 50 கேப்ஸும். பட் இது எனக்கு எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரியல சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டேன். நான் எப்படி அப்லோட் பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரில் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் 1 போட்டு நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த பில்டிங் காப்பிலாம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ காப்பி ஆஃப் த பில்டிங் பண்ணிட்டேன். அடுத்து பில்டிங் ஸ்டேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று அதையும் வந்து இது பண்ணிட்டேன்.
பட் இந்த சர்டிஃபிகேட்டில் எங்கே வாங்கணுன்ற இஷ்யூ எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது பண்ணலை. பட் நீங்கள் இங்கே இது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேட்டால் சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் இது எப்படி அப்ளை பண்ணி இது வருது அப்படின்னா நம்மளுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாலுகா ஆஃபீஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு போவோம். அது மூலியமாக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இந்த பில்டிங் லைசன்ஸுக்கு. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போவாங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி வாங்கணுன்றது கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போய் வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, பட் இந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்னலாம் எப்படி வாங்கணுன்றது சொல்கிறேன். பட் நாம் வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் வச்சிருப்போம், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நாமளே வச்சிருப்போம், அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, சலான் காப்பி நாமளே கட்டிக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃப் நாமளே கட்டிக்கலாம், அந்த பில்டிங் பிளான் நம்ம இன்ஜினியர் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதே நம்ம வச்சு கட்டிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி இந்த என்ஓசி இது அந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் எங்கே வாங்கணுன்ற ஆஃபீஸையும் கேட்டுட்டு நீங்கள் போய் இது பண்ணீங்க. இப்போ நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடுக்கு போகிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் அதர் டாக்குமெண்ட்டில் நான் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு கீழே மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுத்துருவேனே மேக் பேமெண்ட்னு கேட்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேமெண்ட் மோடு வரும். இந்த பிக்கு தான் உங்களுக்கு இது பண்ணும். இதில் மாதிரி தான் பில் கொடுத்துட்டு கீழே பிரிண்ட் ரிசிப்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா வரும். இந்த பிரிண்ட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒப்புதல் சீட்டில் வரும். ஓகேவா, அந்த ஒப்புதல் சீட்டை வச்சு நீங்கள் யார் இருக்குது என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.